கண்டிப்பா வெற்றிதான். ஏன் இவங்க எல்லாம் நடு ரோட்ல உட்கார்ந்து இருக்காங்க? சாராய கடை திறக்கிறது பிடிக்கலையா, அதனால போராட்டம் நடத்துறாங்க. ஏதோ நடுவில் உட்கார்ந்து இருக்காரு இந்த ஊர் பெரிய மனுஷன், ஊர் அம்பலக்காரரு. அவரை மீறி இங்க எதுவும் நடக்காது. அம்பலக்காரரை பல லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த சாராய கடை எடுத்திருக்கிறேன். இப்படி பொம்பளைங்களோட சேர்ந்து சத்தியாகிரகம் பண்றது அவ்வளவா நல்லா இல்ல. புனிதமான இந்த கிராமத்துல இப்படி சாராய கடையெல்லாம் இருக்க கூடாது. நீங்க இப்படி செஞ்சா எங்க குடும்பம் என்ன ஆகுது? நீங்க உங்க குடும்பத்தை பத்தியே நினைக்கிறீங்க. இந்த ஊரை பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்க 4 பேர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எத்தனையோ குடும்பங்களுக்கு குடிப்பழக்கத்தை உண்டாக்க பாக்குறீங்க. சாராயா 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 நியாயமா சொல்லி பார்த்துட்டேன், நீங்க கேட்கல. இந்த இடமும் உங்களுக்கு சொந்தம் இல்ல, என் கடையை தடுக்கிற உரிமையும் உங்களுக்கு இல்ல. உங்களை டேய் டேய் எல்லாரும் வாங்கடா. சட்டம் இல்லாம சாதிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அடிதடிகளை சந்திக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதுவும் நமக்கு தெரியும்னு காட்ட வேண்டாம். நீங்க அப்படி உட்காருங்க, கொஞ்சம் விளையாடிட்டு வந்துடுறேன். ராஜா இருங்க, என் பிள்ளை பாய் இருக்கட்டுமே. இப்ப பாருங்க, அடிச்சு பிச்சு உதற போறான். பாத்தீங்களா எப்படி நம்ம ராஜா போடு போடுன்னு போடுறான். எதிர்ப்புக்கு கட்டுப்பட்டு அரசாங்கம் உங்க லைசன்ஸ் ரத்து பண்ணிட்டாங்க. தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம். அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி, இனிவோம் பேர சொல்லு பட்டி ரொட்டி. நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்க
செஞ்ச புண்ணியம்தான் பிள்ளைகளை வந்து சேருமையா. உத்தமரு ரொம்ப ஒசந்தவரு, என்ன பெத்தவரு இந்த பெரியவரு. அவரை போல இங்க யாரும் இல்ல, அலசிப்பாரு நீ உலகத்துல. அண்ணனுன்னா அண்ணனையா, அன்பு உள்ள மன்னனையா. ஊரெல்லாம் கொண்டாடும் உன் பேரையா. நீ பொட்டு வச்ச தங்க குடம், ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். சத்தியத்தனம் காத்து வரும் அந்த சாமி தரும் பல நூறு வரும். மனசு எல்லாமே கோவிலையா, அதுல நீதானே சாமி ஐயா. நல்லவன் தான் இவன் வல்லவன் தான், நல்லதெல்லாம் இங்கே சொல்ல வந்தான். நாடெல்லாம் நாடெல்லாம் வெல்ல வந்தான். நீ ஒட்டு வச்ச தங்க குடம், ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். அட நீ தங்க கட்சி சிங்க குச்சி, இனிவாம் பேர சொல்லும் பட்டி தொட்டி. இடத்து மாட்டை அடிச்சு ஓட்டுறா. ஐயா வணக்கங்க. இவர் ஆனந்தவனம் பத்திரிகையில இருந்து வந்திருக்காரு. பத்திரிகையில உங்களை பத்தி எழுதணுமா? என்ன பத்தியா? இந்த ஊர்ல சாராய கடையை திறக்க விடாம பண்ணீங்களே, அத பத்தி எங்க பத்திரிகையில எழுதலாம்னு வந்திருக்கேன். இத பாருங்க, விளம்பரத்துக்காக நான் எப்பவும் எதையும் செய்யறது இல்ல. நானும் என் மகன் மாத்திரம் இதை தடுக்கல. இந்த ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் அவங்க புருஷங்களை காப்பாத்திக்க இந்த வெற்றிக்கு காரணமா இருந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷங்க. உங்க பிள்ளைங்களை நான் பார்க்கணும். இத நிக்கிறாங்களே, இவன் தான் என் மூத்த மகன் ராஜா, இவன் ரெண்டாவது ரகு, இவன் மூணாவது பையன் ரவி. சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. படிச்சு பட்டம் வாங்கிட்டு ஏன் விவசாயம் பண்ண வந்தீங்க? நாங்க பட்டணத்துல ஒரு கம்பெனியில வேலை செய்யறதை விட இந்த தொழிலை கௌரவமா நினைக்கிறோம். நாங்க படிச்சுட்டோம் பட்டம் வாங்கிட்டோம் நினைச்சு பட்டணத்துக்கு வேலைக்கு போயிட்டா உங்களை போல உள்ளவங்களுக்கு சோறு எப்படி கிடைக்கும்? உழவன் முழு கவனத்தோட தான் தொழிலை செஞ்சா இந்த நாட்டுக்கே லாபம். நாட்டை ஒரு நல்ல விவசாயால தான் காக்க முடியும். சரியா சொன்னீங்க. பத்திரிகைக்காரர், இங்க வேலை செய்யற 3 மகன்களுக்கும் இவர் சம்பளம் கொடுக்கிறாரு. உங்க நிலத்துல உங்க பிள்ளைங்களுக்கே சம்பளமா? ஒரு தொழிலை முதலாளியே தொழிலாளியா செஞ்சாதான் அதிக லாபம். எங்க ஐயா எங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதாலதான் எங்களை நாங்க ஒரு தொழிலாளியா உணர முடியுது. ஐயா, நீங்க 4 பேரும் நில்லுங்க, உங்களை ஒரு போட்டோ பிடிச்சுக்கிறேன். அஜிஜோ, எங்களை மட்டும் போட்டோ பிடிக்கிறா? என் பொண்டாடி கொச்சுக்குவா ஐயா. அப்ப வாங்க வீட்டுக்கு போலாம். அவசியமே இல்ல, இது சாப்பாட்டு நேரம். அம்மாவும் பொண்ணும் சோறும் கையுமா இப்ப வந்துருவாங்க. எங்க எல்லாருக்கும் அந்த மரத்தடியில தான் சாப்பாடு. அதை பாருங்க, அதை பாருங்க, வந்துகிட்டே இருக்கிறாங்க. சீக்கிரம் வாடி, என் பிள்ளைகள் எல்லாம் பசியோட இருக்காங்க. உள்ள வாங்க. முல்ல 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 முல்ல. இதான் என் மனைவி மீனாட்சி, இது என் மக ராதா. பிஎஸ்சி படிச்சிட்டு இருக்குது. அப்படியா? வாங்க, நீங்களும் வாங்க, சாப்பிடுவோம்.
ஆளுக்கு சேரு வருதுடா. யாரு என்ன தப்பு பண்ணா? தப்பு பண்ணாதான் சேர் வரும். ஆமா, என்ன நடந்தது? இவதான் ஏதோ தப்பு பண்ணிருப்பா. எந்த பாடத்துல நீ ஃபெயில்? நான் சொல்லல. கெமிஸ்ட்ரி. ஐயோ, நம்ம பாடம். அப்பா நல்லாதான் கத்து கொடுத்தேன். அவன் வந்து மத்த பாடத்துல எல்லாம் அதிக மார்க் வாங்கியிருக்கிறா. அப்பா அது வந்து அடுத்த தடவை இவ ஓம் பாடத்துல அதிக மார்க் வாங்கி பாஸ் பண்ணணும். ஏய், வா, உனக்கு இப்பயே சொல்லித் தரேன். தங்கச்சி தங்கச்சி, என் சம்சாரம் செத்து போயிட்டா. எப்படி செத்து போயிட்டான்னு கேக்குறியா? மூச்சு நின்னு போச்சு, செத்து போயிட்டா. பங்கஜா, அம்மா, நான் ரோசக்காரன். உன் வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன்னு சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்ப எப்படி வர்றேன் பார். வாசப்படியும் மிதிக்கல, வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டேன். தங்கச்சி தங்கச்சி, மாப்பிள்ள என்ன மன்னிச்சிருங்க. காலு எங்க இருக்கு? எல்லாரும் மாதிரியும் கீழே தான் இருக்கும். என்ன மன்னிச்சிருங்க. குழந்தைகள்லாம் பெருசு பெருசாயிருச்சு. நான் போகும்போது ஒண்ணு கூட இல்லையே. ஆனா இப்போ 4 குழந்தைகள். என்னதான் இருந்தாலும் காதல் மன்னனாச்சே. மாப்பிள்ள, நீதான் இந்த வீட்டுக்கு பெரிய பையனா? பேரு ராஜா. அப்பா, ஒண்ணு பேசிருச்சு. நீ என்ன அடுத்த வாரம் தான் பேசுவியா? இந்த வீட்டுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாரம் தான் பேசுவீங்களா? என் பேர் ரகு. என்னங்கிறாது? வாயு அப்படியே இருக்கு, குரல் வருது. நான் ரவி. நான் கேட்கவே இல்லையே. காப்பே தங்கத்துல போட்டிருக்கானே, அருணாக்கீர் எதுல போட்டிருப்பான்? இடுப்புல. அது எங்களுக்கு தெரியாதா? ஓஹோ, அம்பலகாரர் குடும்பத்துல எல்லாரும் காப்பு போட்டிருக்காங்க. அப்படின்னா எனக்கு ஒண்ணு போட்டு விடுங்க. அப்பதான் வெளியில உள்ளவங்க என்னையும் உங்க குடும்பத்துல ஒருத்தரா நினைப்பாங்க. மாப்பிள்ள, எனக்கு ஒண்ணும் அதிகமா கொடுக்க வேண்டாம். நான் தங்கறதுக்கு தனி ரூம். அதோ, ஐயா தள்ளுங்க. இது பரவாயில்ல. என்ன ஐயா, என்னது இது? கை கழுவுறது, இது கால் கழுவுறது. இங்க தங்க முடியாது. கொஞ்சம் தள்ளுங்க, புரியுதா? நான் அங்க தங்குறேன். என்ன தங்கச்சி சுண்டி கூப்பிடுற? அம்மாவாசை நான் தான். நீங்க தங்கலாம், ஐயா, சாப்பிடலாம், ஐயா, வேலை செய்யணும். ஐயா, எருமை கண்ணுக்குட்டி, என்ன எருமை கண்ணுக்குட்டி. அம்மாவாசைய கொண்டாந்து அப்துல் காதரோடு சேர்த்து விட்டாங்களே. அப்படியெல்லாம் பிரிச்சு பேசாத. ஐயா தான் உன்னை பாத்துக்க சொன்னாரு. உனக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஏங்க, உங்க தொழிலேயே முன்னேற்றமான தொழில் எது? நீ நின்னுகிட்டு கழுவுறியே, அத நான் உட்கார்ந்துகிட்டு பாக்குறேன் பாரு. இந்த இடம் தான் முன்னேற்றம். பெரிய பெரிய கம்பெனில தொழிலாளிகளுக்கு முதலாளிங்க லாபத்துல போனஸ் தராங்க. அதே மாதிரி நம்ம கிட்ட வேலை செய்யற விவசாயிகளுக்கு நாமளும் ஏதாவது அப்படி செய்யணும்பா. அதுக்கு என்ன செய்ய சொல்ற? நமக்காக உழைச்சு நமக்கு லாபம் வர மாதிரி வேலை செய்யற விவசாய குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் உட்கார வச்சு நம்ம கையாலேயே பரிமாறி வடவாயசோட சாப்பாடு போடணும். நம்ம கிட்ட இருக்கிற 12 ஏக்கர்ல 50 பேர். ஆனா நாட்டாம கிட்ட இருக்கிற 50 ஏக்கர்ல 200 பேர் வேலை செய்யறாங்க. அவரும் இந்த திட்டத்துக்கு சம்மதிச்சாதான் நீ நினைக்கிறபடி எல்லாம் செய்ய முடியும். இருக்கும், நீயே நாட்டாம கிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டு பாரு. என்னது, யாரையுமே காணோம்? வாங்க வாங்க. ஆமா, வீட்டுல யாரும் இல்ல? என்ன பார்த்தா மனுஷனா தெரியல? நான் சொல்லித்தான் தெரிஞ்சுக்கணுமா? அத நீயா தெரிஞ்சுக்கிட்டா சரி. அல்ல, இல்ல தெரியல. நான் தான் அப்பு. அப்புவா? என்னையா வேஷம்? அண்ணே, நாட்டாம அக்கா பையனை பாக்குறதுக்கு ஹாங்காங் போயிருந்தாரா? அங்க இருக்கிற சமயக்கார மாதிரியே நான் இருக்கணும்னு என்ன இப்படி மாத்திட்டாருன்னு. அது போட்டு விடுன.
அவங்க பொண்ணு பார்வதி பட்டணத்துல படிச்சுட்டு வந்துட்டு என்ன பார்த்து நீ சமயக்கட்டு பக்கமே வரக்கூடாதுடா அப்படின்னு ஏன்? ஏன்னா அது சமயக்கலையை கத்துக்கிட்டு வந்துட்டு சமயக்கட்ட ஒரே அலங்கோல பண்ணுதுன்னு. நான் உங்களை பார்க்கணும், கூப்பிடு. அம்மா என்னய்யா உங்களை தேடி அந்த ஆளு அந்த ஆளு அவன சௌரி பேர் காரி இல்லம்மா அவரு. ஏயா உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லி அனுப்புறது? உங்களை விட்டு அந்த ஊர் உலகத்துல வேற ஆளு இல்ல நினைப்பா? என்னங்க கேஸ் ரிப்பேர்னு 2-3 தடவை ஆள் அனுப்புனா இதோ வரேன்னு சொல்லி ஆளை காணும். அப்படி இந்த ஊர்ல எத்தனை வீட்லயா கேஸ் இருக்கு? கேஸா? ஓ கேஸ் சொன்னா உங்களுக்கு புரியாது இல்ல? பிளஸர் ஸ்டவ் பாருங்க, நான் வந்து எதுவும் பேசாத, ஒழுங்கா வந்து கேஸ் ரிப்பேர் பண்ணு. வாங்குற கூலிக்கு ஒழுங்கா வேலை செய்யறது இல்ல, இதுல போஸ் வேற போஸ். பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா மெதுவா மெதுவா மெதுவா. நான் எதுக்கு வந்தேன்னா ஆண்டவா, எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஐயோ யோ ஸ்டவ் ஏந்தியா? எஸ், இரு பணம் கொண்டாரேன். உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேனே, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தீங்க என்ன மாதிரியே ஆயிடுவீங்க. இந்தா உன் பணம். பணமா? அம்மாடி, நான் ஒண்ணு கேஸ் ரிப்பேர் பண்றவன் இல்ல. கேஸ் ரிப்பேர் வந்துட்டா உன் பார்ட்டி, போய் ரிப்பேர் பண்ணு. ரிப்பேர் ஸ்டவ்வுக்கு இல்ல, சாருக்கு. நீங்க தான் ரிப்பேர் பண்றவரா? கொஞ்சம் சீக்கிரமா வந்து தொலைஞ்சிருக்க கூடாதாயா? நீங்க தான் ரிப்பேர் பண்றவர்னா இன்னும் வேற. நீங்க யாருங்க சார்? நான் அம்பலாரோட மூத்த பையன். ஐயோ, என் பேர் ராஜா. நான் உங்க அப்பாவை பார்க்க வந்தேன். நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க, பேசவும் விடல. ராஜா, இந்த ஹாங்காங் அண்ணாமலையை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்க? நாட்டாமையா, நீங்க எப்ப ஹாங்காங் அண்ணாமலையா? நீங்க வெறும் அண்ணாமலையா இருந்தனா ஹாங்காங் போயிட்டு வந்து ஹாங்காங் அண்ணாமலையாவே மாறிட்டேன். என் வேஷத்தை பாத்தியா? இவன் என் புள்ள, இவனுக்கு இதுதான் வேஷம். இவ என் பொண்ணு பார்வதி, இவளுக்கு இந்த வேஷம் இல்ல. அப்பா, இவர் கேஸ் ரிப்பேர் பண்றவர் நினைச்சு குழப்பிட்டியா? நீ ஒரு குழப்பவாதியாச்சே. ராஜா நல்லா படிச்சவன், அம்பலகாரட்டு பிள்ளைங்க எல்லாருமே பட்டதாரிகள். என்ன விஷயம் ராஜா? அப்பா உங்ககிட்ட கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி பழக்கத்தை எல்லாம் வச்சுக்கிட்டா பிரச்சனை நமக்கு தான். ஐயா, நீங்க உதவி பண்றீங்களோ பண்ணலையோ, எங்க நிலத்துல வேலை செய்யற தொழிலாளிகளுக்கு நாங்க நிச்சயமா விருந்து வைக்கிறோம். நாளைக்கு உங்க ஆளுங்க உங்களை குறை சொன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. அம்மா சமையல் உங்க செல்வாக்க உங்க அப்பா கிட்ட பயன்படுத்தி அவர் ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வாங்க. உழைக்கிறவனுக்கு சோறு போட்டா ஹாங்காங் நீங்களும் போயிட்டு வரலாம். சரி. நீ ஹாங்காங் போக முடியாது. சரியா போச்சு, போதும். அண்ணே, நம்ம நிலத்துல வேலை செய்யறவங்களுக்கு மட்டும் நான் சாப்பாடு போடல, பிறகு யாருக்கு? அந்த நாட்டாம நிலத்துல வேலை செய்யறவங்களுக்கு சேர்த்துதான் சாப்பாடு போடுறேன். அப்படியா? இத பார்த்தாவது அந்த நாட்டாம திருந்தட்டும். எங்கடா கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு நம்ம தொழிலாளிகளுக்கு எல்லாம் விருந்து. தொழிலாளிகளுக்கெல்லாம் அந்த விருந்து, முதலாளிகளுக்கு இந்த விருந்து. இத கொஞ்சம் புடி. ஆமா, அவசரப்படாத. இத நீ புடி. ஐயோ, லிக்கர். ஆமா, இது நிக்கர். இதுல இருந்து எடுத்த லிக்கர். ஆமா, இதெல்லாம் நீங்க சாப்பிட கூடாது. ஆமா, அடப்பாவீங்களா, இது எனக்கு இல்லடா, உங்களுக்கு. ஐயோ, நோ நோ, we won't. ஐ வாண்ட். வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச ட்ரெயினை யூஸ் பண்றீங்க, பிளேனை யூஸ் பண்றீங்க, அவனோட ஒயினை யூஸ் பண்ண கூடாதோ? எப்படி? இதெல்லாம் நடமாடும் கடைடாது. சோடா இருடா. கீழே லூஸ் ஆகுது. ஓ, இதுவா? இனிமே இது தேவையில்லை. ஏய், ஆதாமும் ஏவாளும் மானத்தை மறைக்க துணி போட கத்து கொடுத்தாங்க. இந்த தாய்மாம உங்க கவலையை போக்குறதுக்கு தண்ணி போட கத்து கொடுக்கிறேன்.
ஆதாமும் ஏவாளும் இந்த தாய்மாமனும் ஒண்ணு. ஆமா, குழந்தையா இருக்கும் போது பால் குடிக்கணும், பையனா இருக்கும் போது காப்பி டீ குடிக்கணும், பெரிய ஆள் ஆனதுக்கு பிறகு பிராண்ட் டீ குடிக்கணும். சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கா? ஐயய்ய பொண்ணுங்க மாமா, ஐயய்ய இத குடிங்க, அப்படி இல்லைன்னா உயிரை விடுங்க, புடிங்க, அப்படியே அடிங்க. சரிங்க சரிங்க. ஏய் மாமாவை நினைச்சுக்க, எனக்கு நீ உன் மாமியை நினைச்சுக்க. சாம்பார இலையில ஊத்து. அட போயா, நீ சாப்பிட்டான்னா சாப்பிடாட்டி எனக்கு என்ன? ஊத்துங்கடா கிணத்துல சாராயத்தை. சாராய கடைக்காரங்க தண்ணி எடுக்கிற கிணத்துல சாராயத்தை ஊத்துறாங்க. ஆம்பளைங்க குடிக்க கூடாதுன்னு தானே சாராய கடையை மூடுனாங்க. வாங்கின சாராயம் வீணா போகுது, எல்லாத்தையும் கிணத்துல ஊத்து, பொம்பளைங்களும் சேர்ந்து குடிக்கட்டும். ஆமா, என் வீடு 200 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இங்க இருந்து 25 கிலோமீட்டர் தான். ஏன் டிரைவர் இல்லையா? அப்பாவோட வெளியூர் போயிருக்கான், வர 2-3 நாள் ஆகும். அதனால காரை நீ எடுத்து சுத்துறியா? சுத்து, டயர் வரைக்கும் சுத்து. அம்மா, இது என்ன இடுப்புல தொங்குது? வாக்மேன். என்ன மேன்? வாக்மேன். எனக்கு என்ன இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? அதுக்கு பேரு வாக்மேன் இல்ல, வாக் உமன். கரெக்ட். ஹாங்காங்ல எல்லாம் இந்த மாதிரி தான் அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டு லட்சணமா அரைவாங்க. அவளுக்கு சொல்லு, புதுசா ட்ரெஸ் போட்டுட்டு அவ லட்சணமா இருக்கிறான். இனிமே 2 பேருமே அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டுட்டு அலையும் அலைங்க. கோ கோடி. ஹாய் பார்வதி. கவிதா, தனியாவா வந்த? ஜஸ்ட் ஜாலி ரைட். ஏய், என்னடி? வர்ற வழியில ஒருத்தனை சந்திச்சேன், ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தான். ஆரம்பிச்சிட்டேன் அவன் வேலைய. இனிமே தாண்டி ஆரம்பிக்க போறேன். நீ சந்திச்சது யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி? இந்த ஊர்ல அம்பலக்காரன்னு ஒண்ணு இருக்குது. அது 2-3 பெத்து போட்டிருக்குது. அது இங்கிலீஷ் பேசிக்கிட்டு தெரு தெருவா அலையுது. அதுல ஒண்ணு உன் கண்ணுல பட்டிருக்குது. சும்மா சொல்லக்கூடாது, செம்ம ஸ்ட்ரெங்த் அண்ட் ஸ்மார்ட். ஓடி, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. இந்த விஷயத்துல அதுங்க ரொம்ப வீக். என்னது? நான் ஒண்ணு விட்டு மாட்டிக்கிட்டு தவிக்கிறேனே. வண்டி எந்த பக்கம் போயிட்டா? அடியே, நீ பார்த்தாலே இதான்னு சொல்லு. இது இல்ல அண்ணே, உள்ள வீட்டுக்கு போ. எது? சக்கரக்குட்டி,
கொடுத்தேன்னு சொல்லி அந்த மாமாட்ட கொடுத்துறியா? அக்கா தப்பு இல்லப்பா. என் தங்கம் இல்ல, என் வயிறம் இல்ல, என் வைடூரியம் இல்ல, என் கோமேதகம் இல்ல. குடு. ஏன் தலையெழுத்து ஒன்ன பிடிக்க இவன்ட்டெல்லாம் கெஞ்ச வேண்டியதா இருக்கே. இந்தாங்க லெட்டர். லெட்டரா? யாரு கொடுத்தா? அக்கா இதுக்கு மறுபதில் வேணாம் சொல்லுச்சு. பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே பிரமாதம். கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே. சபாஷ் சபாஷ். ஏட்ட பிரிச்சு என் பாட்ட படிச்சு ஏந்தி கொள்ளம்மா என்ன தாங்கிக் கொள்ளம்மா. பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே. ஏட்ட பிரிச்சு என் பாட்ட படிச்சு ஏந்தி கொள்ளம்மா என்ன தாங்கிக் கொள்ளம்மா. எண்ணத்தில் நீ இருந்தா எழுத்துக்கு பஞ்சமில்லே. 1000 பாட்டு எழுதி வைப்பேன். நீ ஒரு பாட்டு பாடிட கேட்டு பூவென நெஞ்சு பூத்ததையா. பூத்தது என்ன பார்த்தது என்ன கேட்டது தானா கிடைச்சதம்மா. அள்ளித்தா சேர்த்து கொள்ள பார்த்திருக்கேன் நானும். ஆசைய நான் மறைச்சு வச்சு பூவான ஏட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே. ஏட்ட பிரிச்சு என் பாட்ட படிச்சு ஏந்தி கொள்ளம்மா என்ன தாங்கிக் கொள்ளம்மா. நெஞ்ச கொஞ்சம் புரியாத மக்கு புள்ள புரிகிற நேரம் பிறந்ததம்மா. பொன்னான உன் மனசே எப்போதோ புரிஞ்சுக்கிட்டே புது வழி தேடி சேர்ந்துக்கிட்டே. விதைச்சது தானா விளையிற காலம் நினைச்சது எல்லாம் கூட கண்டே. பூவுக்கு வேலியிட்ட வாசம் எங்கு போகும். கேட்டதை எல்லாம் நான் தரவா. பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே கண்ணான கண்ணனோட கடுதாசி கண்டேனே. எட்ட பிரிச்சு உன் பாட்ட படிச்சே ஏந்தி கொள்ளையா என்ன தாங்கிக் கொள்ளையா. பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே எட்ட பிரிச்சு என் பாட்ட படிச்சு ஏந்தி கொள்ளம்மா என்ன தாங்கிக் கொள்ளம்மா